ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 1ல் இருக்கோங்க. நாம் இங்கேருந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் வந்துட்டு கிராபி போயிட்டுருக்கோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டுருக்குறோங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு முக்கியமான என்னெல்லாம் இதெல்லாம் இடங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் நம்ம சோலோ போல், நம்ம கூட வந்துட்டு நம்ம கலீக் வந்துட்டு ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் காட்டுறேன். வாங்க நம்ம அப்படி போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்குங்க. ஆக்சுவலாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு குயிக்காக போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இமிக்ரேஷன் முடிச்சு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க, இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் எந்த கேட்டு, எத்தனை மணிக்கு எதுவும் டிலே இருக்கா எல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. வாங்க நம்ம அதை போய் ஒரு தடவை பார்க்கலாம். இதாக போட்டிருக்காங்க பாருங்கள், 9:40க்கு கிராபின்னு போட்டிருக்காங்களா ஸ்கூட்டு. ஸோ வந்து TR690 வந்துட்டு நம்மளோட ரோ வந்துட்டு 7. ஸோ 7ல் போய்ட்டு தான் நம்ம எடுக்கணும். அந்த பார்த்தீங்களா, அது 7 போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் நம்ம போய்ட்டு நம்மளோட போர்டிங் பாஸ் வாங்கணும். வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு போர்டிங் பாஸ் வாங்கலாம் ஃபஸ்ட்டு. வாங்க, இதாங்க இந்த போர்டிங் பாஸ் வாங்கக்கூடிய இடம். இப்போலாம் நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைனில் நின்றுட்டு போர்டிங் பாஸ் வாங்க தேவையில்லை. இதில் நம்மளோட பாஸ்போர்ட்டை நம்ம வச்சாலே அதோட எல்லா டீட்டெயிலும் கேட்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுதோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணோம்னா நம்மளோட போர்டிங் பாஸ் அப்படியே வந்துடுங்க. இதாங்க மேனுவல் போர்டிங் பாஸ் வாங்கக்கூடிய இடம். ஆக்சுவலாக நம்ம கூட 2 பேர் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்துட்டு போர்டிங் பாஸ் வரல. ஸோ அந்த நிற்கிறார் பாருங்கள், அவர் பேர் கண்ணன். ஸோ அவர் வந்துட்டு மேனுவல் கவுண்டரில் நின்றுட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இருக்காரு. வாங்க வந்தவொன்னே பார்க்கலாம். ஓகேங்க, நம்மளோட கலீக் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் பாருங்கள், இவர் பேர் பழனி. ஸோ இவர் வந்து நம்மளோட எக்ஸ் கலீக்கு, பழைய கம்பெனியில் கூட வேலை பார்த்தவர். இவர் பேர் கண்ணன். ஸோ இவருமே நம்மளோட எக்ஸ் கலீக் தான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இந்த தடவை இந்த கிராபி ட்ரிப்புக்கு போகிறோம். வாங்க, இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களும் நம்ம இவங்க 3 பேர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. நம்மளுக்கு வந்து 8:55 தான் போர்டிங் போகணும். நம்ம வந்துட்டு டெர்மினல் 1ல் லெவல் 1க்கு வந்திங்கன்னா அங்கே அஞ்சப்பர்னு ஒரு கடை இருக்குது. ஸோ வாங்க எதாவது லைட்டாக சாப்பிட்டு போகலாம். அப்படியே வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ நம்மளோட கேட்டு பார்த்திங்கன்னா D34. ஸோ நம்ம இந்த வழி தான் போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த லைட்டு வந்துட்டு இப்போ புதுசாக போட்டிருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன். செமையாக பண்ணியிருக்காங்க. சாங்கி ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு தடவை ஏர்போர்ட் வரும்போது ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிடுறாங்க. பார்க்கவே அருமையாக இருக்குதுங்க. வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளோட வந்து D32 நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஆல்ரெடி போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆள்லாம் நிற்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே நம்மளும் போய்ட்டு அப்படியே லைன் நிற்க வேண்டியதான். வாங்க அப்படியே போகலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம கிட்ட லைன் கிட்ட வந்துட்டோம். அப்படியே வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே முடிஞ்சது. நம்ம இப்படி உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். இந்த ஃப்ளைட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கிறோம். எம்பரர் 190 E2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 2:2 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஓகேங்க, வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம எல்லாம் அப்படியே முடிச்சாச்சு. நம்ம அப்படியே ஃப்ளைட்டுக்கு ஏறக்கிட்ட வந்துட்டோம். வாங்க நம்ம அப்படியே ஏறி போகலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 2:2 கான்ஃபிகரேஷன் இருக்குங்க சீட்டு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன்.
வந்து இறங்கியாச்சு கிராபி. இங்கே இருக்கு பாருங்கள், இதாங்க நம்ம வந்த ஃப்ளைட்டு, எம்ப்ரயர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு. நல்லா இருக்குங்க ஃப்ளைட்டு, சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஏறி போனோம். போகலாம். நம்ம கூட வந்த ஒருத்தரை காணோம், அவர் வரட்டும். நம்ம கிராபி வந்து தர இறங்கியாச்சு. செம்மையாக இருக்குங்க இதான். வந்துட்டாருங்க நம்ம கண்ணன் வந்துட்டாரு. அப்படியே ஏறி போக வேண்டியதான். வாங்க பாருங்கள், நம்மளை இந்த பஸ்ஸில் அப்படியே ஏற்றி விட்டு நம்ம இந்த அரைவலுக்கு இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே தான் என்னோடய இமிக்ரேஷன் இருக்க போகுது. வாங்க நம்ம அப்படியே இமிக்ரேஷன் முடிச்சு அப்படியே நம்ம வெளியில் போகலாம். வாங்க அப்படியே. ஓகேங்க, நம்ம இமிக்ரேஷனுக்கு வந்துட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் இமிக்ரேஷனு. ஸோ அப்படியே நான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் பேசுகிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு நம்ம ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். நீங்கள் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் இருக்க இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு 1000 பட்டு 700 பட்டு அப்படின்னு ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராப் ஆப் வச்சுருந்தீங்கன்னா கிராப்பில் செக் பண்ணுங்கள், எவ்வளோ ஃபேர் இருக்கோ அந்த ஃபேருக்கே போங்க. ஏன்னா இவங்க வந்து கிராப் ஃபேரை விட நார்மலாக கூடவே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கிராபியில் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிறோம் இல்லையா, நாங்கள் புக் பண்ணிக்கிறது வந்துட்டு ஆனாங் விவா ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கிராபி ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 386 தான் காட்டுது. 386 பட்டு கிராப்பில் காட்டுது. பட் ஆனால் இங்கே உள்ளவங்க டாக்ஸி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 700 பாட் போட்டிருக்காங்க. அப்புறம் நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிராப்லேயே செக் பண்ணோம். 700 பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா 350. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரி வேண்டான்னு சொன்னோன்னே 600 பாட்டு 500 பாட்டுன்னு ஒவ்வொரு ரேட்டுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் கிராப் புக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அதிலே பார்த்து போயிருங்க. ஓகேங்க, நம்மளோட டாக்ஸி வந்துருச்சு. நம்ம இதில் தான் போக போகிறோம். வாங்க அப்படியே நம்ம போகலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம டாக்ஸியில் ஏறியாச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ரிசார்ட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆகுமா. ஸோ அதான் போயிட்டுருக்குறோம். ஹைவே நினைக்கிறேன் கண்ணா, இது பஸ்ஸெலாம் போயிட்டுருக்கு. ஹைவே நினைக்கிறேன். ஆமாம், சொன்ன மாதிரி ஈக்காக்கா இல்லை, எல்லாம் சீக்கிரமே போய் படுத்துருவாங்களோ இங்கே ஊரில். அதான் அந்த மாதிரி தான். சும்மா ஏர்போர்ட்டை மட்டும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள சிக்னல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ரெட்டு சிக்னலு நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 86 செகண்ட் போயிட்டு இருக்குது. போஸ்ட் வார்த்தைங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்க, இதான் நம்மளோட ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டலு அனாங் விவா ரெசார்ட்டு. இதோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 சிங் டாலர், அதாவது நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கிட்ட வருங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து ஏறி நம்ம இங்கே வந்து கிராபியில் ஹோட்டல் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வேறு இடங்களுக்கு போக போகிறோம். ஸோ அதை அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.